My dear students, welcome back to Nurses Profile Channel. Medical Selection Committee இருந்து ரெண்டு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. பாராமெடிக்கல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த அப்டேட் வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸோட அப்ளிகேஷன் ஆன்லைன்ல வந்து ஓபனா இருக்குது இல்லையா, அதுக்கான டேட் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ என்னைக்கு வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 18/8/2025 வரை வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு டேட் வந்து 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ யாராவது பாராமெடிக்கலோட டிப்ளமோ கோர்சஸ் அண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, பொறுமையா என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவு பாஸ் பண்ணி கொடுங்க. அதே மாதிரிதான் பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி கோர்சஸ்க்கும் அப்ளிகேஷனோட டேட் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 11/8/2025 வரைக்கும் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. டிஃபார்ம் டிப்ளமோ இன் பார்மசி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு டிகிரி கோர்சஸ் பண்ணக்கூடிய கோர்ஸ் தான் எதுனா பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி. இந்த கோர்ஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து 11/8/2025 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ்க்கும் டேட் 18ஆம் தேதி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரிக்கு 11/8/2025 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரோட கவுன்சிலிங்கும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா தள்ளி போகும். அதாவது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். சோ அப்ளிகேஷனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18ஆம் தேதி வரை டிப்ளமோ கோர்சஸ்க்கு டைம் கொடுத்துட்டாங்கன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனே அவங்க ப்ராசஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு செப்டம்பர்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. செப்டம்பருக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி தான் பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரிக்கும் உங்களுக்கும் 11/8 வரை டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ உங்களோட ரேங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதிக்கு மேல ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். சோ இதனால பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸோட கவுன்சிலிங் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா தள்ளி போகும். எனிவே இன்னும் அப்ளை பண்ணாதவங்க வெப்சைட்டை விசிட் பண்ணி என்ன செஞ்சிருங்க அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க. தேங்க்யூ.